நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து 2009 பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஃபிக் ஹாரர் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட ஸ்கேஃபர் தி ஹண்டிங் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். அதாவது சிரியஸ் 6B அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகத்துல பாத்தீங்கன்னா மனிதனால உருவாக்கப்பட்ட ஸ்கீமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கைவிடப்பட்ட இராணுவ கிடங்கு பாத்தீங்கன்னா அந்த கிரகத்துல வந்து இருக்கு. ஸோ அங்கிருந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு SOS சிக்னல் வந்த காரணத்தினால அங்க யாராச்சும் மனிதர்கள் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் பாத்தீங்கன்னா அந்த கிரகத்துக்கு வந்துட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாத அந்த கிரகம் பாத்தீங்கன்னா 7 நாட்களுக்குள்ள அழிய போகுது. ஸோ இதுக்கப்புறம் அந்த டீம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கும்போது என்னமான ஒரு ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்றாங்க, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா 2009 டைம் பீரியட்ல நம்ம என்ன மாதிரி ஒரு சைஃபை ஹாரர் படம் எதிர்பார்ப்போமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டா வந்திருக்கு. அதுக்கப்புறம் படத்துல வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், தென் அந்த ரோபோட்ஸை காமிக்கக்கூடிய CGI ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு புதுசெல்லாம் எதுவுமே இருக்காது. காலங்காலமா இருக்கிற அதே ஒரு நார்மலான ஸ்டோரி தான். ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தை நடிச்ச எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க அப்படின்றது தான் உண்மை. படத்தோட ஸ்க்ரீன் பிளே வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸை தவிர மற்ற இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப போராகவே போகுது. ஃபைனலாக வந்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான சைஃபை ஹாரர் படமாக தான் வந்திருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ தனியாக மட்டுமே பாருங்க.